அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கு என்ன கம்பெனி பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கேஇசி இன்டர்நேஷனல். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ வாட் எவர் நீங்கள் எந்த கம்பெனி வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரியலனா அந்த கம்பெனியில் நம்ம போய் போட்டுட்டு லாஸ் ஆச்சுன்னா பின்னாடி நம்மளுக்கு தான் ட்ரபிள். கரெக்டுங்களா? ஸோ அதால் வி ஹேவ் சம் பாயிண்ட்ஸ். ஸோ என்ன பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 1945 இந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் மேலே இந்த கம்பெனி இருக்கிறதால இட்ஸ் குட். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஜி அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இட்ஸ் அ பெரிய குரூப். அது நீங்கள் போயிட்டு நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் இருக்குது. சரிங்களா? அதை பற்றி பேசினா இட் வில் டேக் மோர் டைம், அதால் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் மெயினாக எதில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன், ரயில்வே, சிவில் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கேபிள்ஸ் இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் 100 கண்ட்ரிக்கு மேலே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசிக்லி ஸ்பெசிஃபைடு வித் த பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இபிசி மேனரில் பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலாகவே. சரி, ஓகே. ஸோ என்ன நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ், ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ ஆர்டர் கிடச்ச காரணத்தால் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு 6% வரைக்கும் போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. ஓகே, ஸோ இதோட ஃபுல் டெக்னிக்கல் டீட்டெயிலை நம்ம ட்ரேடிங் வில பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக்கை 2 வீக்ஸ் முன்னாடியே வேற நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். எதுக்குன்னா அப்போ ஒரு 125 கோடி வந்து இதுக்கு வந்து ஆர்டர் கிடைச்சது. ஸோ ஸ்பான்டேனியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதோட 3வது ஆர்டர் இவங்க கம்பெனி எடுக்கிறாங்க இந்த இயரில். ஓகேங்களா? ஸோ நிறைய ஆர்டர் கிடைக்கிற கம்பெனியாக இருக்குது இதுவும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஆர்விஎன்எல் மாதிரி. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டெக்னிக்கல் செக்ஷன் போகலாம். ஸோ நம்ம சேனலோட ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா போயிட்டு முதல்ல இந்த ஸ்டாக்கை நீங்கள் முன்னாடியே 1 இயர் முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கோன்றதை நம்ம போட்டிருப்போம். ஸோ 1 இயர்னால் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் வில் கோஸ் டு த 1 இயர். ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே, இதை முன்னாடியே பார்த்துட்டு அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் ரேட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு 55% வந்து 1 இயரில் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஓகே, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான். இப்போது பர்டிகுலராக இந்த ஸ்டாக்கில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்ட் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கீழே ஒரு ரெசிஸ்ட் ரீஜியன் இப்படி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த ஸ்டாக் குட் பி இந்த கன்சல்டேஷன் மோட். ஓகேங்களா? ஆர் நல்லா கிளியராக சொல்லணும்னா சைட் வேல போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது வந்து இன்னைக்கு வந்து நியூஸ் வந்ததால் நல்ல ஒரு புல் ரேலியில் இருந்தது. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக 1000 மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ டிபெண்ட் அப்பான் த நியூஸ் அண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். இந்த ஸ்டாக்கை வாங்காததும் உங்களோட விருப்பம். ஏன்னா வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஃபுல்லாகவே. யார் சொன்னாலுமே சரி. ஓகேங்களா? ஸோ யார் ரெக்கமெண்ட் எந்த ஸ்டாக் பண்ணாலுமே சரி, நீங்கள் ஒரு அனலைஸ் கண்டிப்பாக போடுங்க. கூகுளில் எல்லாமே ரெடிலி அவைலபிள். இல்லை நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் லைக் சிபி ரிஜிஸ்டர் அட்வைசராக கேட்டு கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில். ஓகேங்களா? ஸோ த வெரி குட் ஸ்டாக். நம்ம சேனலில் இந்த மாதிரி நல்ல நியூஸ்லாம் உடனே வந்து ஈவினிங் வந்து மோஸ்ட்லி வந்து டெலிகாஸ்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.